எறா வாங்குனீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி சோம்பேறி எறா வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கடாயில் கொஞ்சமாக சோறு போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்க. அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ எறா, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா அப்படியே ஊறட்டும். கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தா அந்த இறாலை சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சுடுங்க. அதுலேருந்து நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வரும். மறுபடியுமே கலந்து எடுத்து மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு திக்காக சுருள வந்துடுங்க. சுட சுட சோறு கூட போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.